ஒரு சின்ன நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? இது டியூஸ்டே எடுத்த விளாக்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் மாவு அரைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள என்டர் ஆனவுடனே எனக்கு பிடிச்ச வேலையான பாத்திரம் கழுவுற வேலையை முதல்ல நான் முடிச்சு வச்சுட்டேங்க. சிங்கை கிளீன் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். மாவு அரைச்ச கையோட கிரைண்டரையும் கழுவி தொடச்சு உள்ள எடுத்து வச்சிருந்துங்க. அப்போ மட்டும் விட்டுட்டேன்னு வைங்களேன், அலுப்பு பட்டுட்டு அடுத்த வாரம் மாவு அரைக்கிற வரைக்கும் அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஒரு வேலையும் சமையல முடிச்ச கையோட நம்ம ஒரு ஈர துணியை வச்சு கேஸ் ஸ்டவ் தொடச்சு வச்சுட்டோம்னா கிச்சன் எப்பவுமே கிளீனா இருக்குங்க. அதுக்காக கிளாஸ் டாப் ஸ்டவ் எல்லாம் சூடா இருக்கும்போது ஈர துணியை வச்சு தொடச்சிடாதீங்க, அது சேஃப் கிடையாது. நான் மார்னிங் தான் ஒரு தடவை அடுப்பெல்லாம் சோப் வாட்டர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். சமைச்சது மட்டும் அங்கங்க தெரிச்சிருந்தது. சோ இந்த ரீயூசபிள் டிஷ்யூவை லைட்டா ஈரமாக்கிட்டு தொடச்சு விட்டுட்டேன் ஒரு தடவை. இப்ப குளிர்காலம்ன்றதுனால நைட்ல சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்க மாதிரி தோணுது. அதனாலேயே தூங்க போறதுக்கு முன்னாடி கெட்டில்ல ஒரு தடவை வெந்நீர் போட்டு வச்சிருவாங்க. அப்படியே ஃபில்டரும் காலியா இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி புதுசா ஃபில்டர் ஊத்தி வச்சுட்டேன். டைம் பாத்தீங்கன்னா தெரியும், இப்பவே மணி 12 ஆயிடுச்சுங்க. ஆனா எவ்வளவு லேட் ஆனாலும் சரி இந்த மாதிரி கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினாதான் திருப்தியா தூக்கம் வரும். உங்களுக்கும் இப்படிதானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.